இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சசி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற 100 சாமி படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயின் சுவாசிகாவ ஒரு இளம் விதவையா காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு 6-7 வயசுல 2 ஆம்பள பசங்க இருக்காங்க. இப்போ தனியாளா இவங்க இந்த 2 பசங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இதுக்கு இடையில உள்ளூர்ல இருக்கிற ஆம்பளைங்களால நிறைய சீண்டலுக்கு ஆளாகுறாங்க. இந்த கஷ்டத்திலயும் இந்த 2 பசங்களையும் காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சுவாசிகாவுக்கு ஒரு துணை தேவைப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட உள்ளூர் வாத்தியார் ஒருத்தர் இந்த பெரிய பையனை கூப்பிட்டு, நீயே உங்க அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் ரொம்ப கோவப்படுறான். அம்மாவோடையும் சண்டைக்கு போறான். இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பசங்க வேலைக்கு போயிடுறானுங்க. இப்போ வேலைக்கு போன பையன் அவன் மெச்சூரிட்டிக்கு அவன் யோசிக்கிறான். ஆமால, அம்மாவுக்கு ஒரு துணை தேவைப்படுமே அப்படின்னு அம்மா கிட்ட வந்து, அம்மா நீயே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேக்குறான். இப்போ இந்த அம்மா தயாராக இல்ல, இந்த ஊர்க்கார பயலுகளும் தயாராக இல்ல. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்றாங்க. இது கட்டாயமா சொல்லப்பட வேண்டிய கதையும் கூட. ஆனா அத சொன்ன விதத்துல தான் ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி வச்சிருக்காங்க. விதவை மறுமணம் அப்படிங்கிறது ஒரு தேவையான விஷயம்தான். இந்த தேவையான விஷயம் எப்படி கட்டாயமான விஷயமா இருக்கு அப்படிங்கறத சினிமாவுல ஒரு கதை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த படத்துல அந்த அம்மா ஏன் கட்டாயமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதை ஏன் பசங்க எதிர்க்கணும், அந்த பசங்களே வந்து திரும்ப ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் ஒரு டீட்டெயிலே இல்லாம கதையை துவங்கினதுனால நம்மளால இந்த கதையை ஊன்றி பார்க்க முடியல. உதாரணத்துக்கு சொல்லப்போனா சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் நீங்க பாத்திருப்பீங்க. பார்க்கலைனாலும் கட்டாயமா பாருங்க அந்த படத்தை. அந்த படத்துல ஒரு ஷூ வேணும், தங்கச்சிக்கு ஒரு ஷூ வேணும். அந்த ஷூ எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத முதல்ல விளக்கிட்டு தான் அந்த கதையை துவங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போற படம் எவ்வளவு பரபரப்பா இருக்கும் நம்ம பாக்குறதுக்கு. ஏன்னா அதோட தேவை அவ்வளவு முக்கியம். அந்த தேவைய அழுத்தி சொல்லாம அந்த கதையை ஆரம்பிச்சிருந்தா, ஒரு ஷூவுக்காக ஓடுறாங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க படத்துல அப்படின்னு ரொம்ப சப்புனா இருக்கும். ஆனா அந்த தேவைய அழுத்தி சொன்னதுனாலதான் அந்த படம் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த கதையும் கொஞ்சம் அழுத்தி சொல்லாம கதைய ஆரம்பிச்சதுனால படம் முழுக்கவே மேம்போக்காவே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கதையில வில்லன்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அதுக்கு எந்த ஒரு மோட்டிவும் இல்ல. உள்ளூர்காரங்க எல்லாம் எதுக்கு அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு சரியான காரணமே இல்ல. அது மட்டும் இல்லாம மியூசிக் இந்த படத்துல ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. நம்மள ராங் கைட் பண்ணிக்கிட்டே இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இளையராஜா படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு சோகமான சீன்ல ஒரு க்ளோஸ் அப் வைப்பாங்க. அந்த க்ளோஸ் அப்ல அமைதியா தான் இருக்கும். அந்த பொண்ணு கண்ணுல 2 சொட்டு தண்ணி வந்த உடனே அங்க ஒரு மியூசிக் போடுவாரு. இந்த இடத்துல நீங்க அழணும் அப்படிங்கறது நம்மளுக்கு விஷுவலாவே அவங்க சொல்லியிருந்தா கூட, அதை நம்ம பார்த்த பிறகு அந்த மியூசிக்கோட கேட்கும்போது கண்டிப்பா நம்ம கண்ணுல தண்ணி வந்துரும். அந்த மாதிரி தான் நம்மள கைட் பண்ணும் அந்த மியூசிக். ஆனா இந்த படத்துல சீரியஸான சீன்ல காமெடி மியூசிக் அடிச்சு வச்சிருக்காங்க. காமெடியான சீன் சீரியஸா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன மூட்ல இருக்கு படம் அப்படிங்கறதையே தப்பா கன்வே பண்ணுது. இது ஒரு ஃபீல் குட் படமா போக வேண்டிய படத்தை இடையில கிரைம் த்ரில்லர் படத்துக்கு மியூசிக் போடுற மாதிரி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அம்மாவோட வாழ்க்கையும் அந்த பசங்களோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் படத்துக்கு ஒட்டவே இல்ல. ரொம்ப அந்நியமாவே இருக்கு. ஒரு யூடியூப் ஃபேமிலி எல்லாம் வரும், அதெல்லாம் கதையவே வெளியே கொண்டு போயிடுச்சு. பொதுவா இயக்குனர் சசியோட படம்னா நல்ல இமோஷனலாவும் ஃபீல் குட்டாவும் இருக்கும். இந்த கதையும் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்க கூடிய வாய்ப்புள்ள ஒரு படம் தான். எங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.